சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உங்ககிட்ட இந்த செய்தியை தெரிவிக்கும் போது 1000 பேர்கிட்ட சொல்ற மாதிரி செய்திக்கு வருவோம். உலகமே பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் மக்கி போகாத பிளாஸ்டிக் கழிவுகளை பார்த்து பயப்படும் நிலை ஏற்பட்டிருக்கு. பயந்தான் வருதே ஒழிய அதற்கு நாமும் காரணம்ங்கிறத மறந்துடுறோம். பிளாஸ்டிக் பொருட்கள் கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் விளைவுகள் என்ன, சிரமங்கள் என்னங்கிறத நாம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனாலும் அதை பாதுகாப்பா பயன்படுத்துறது அல்லது எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்காம இருக்கிறோம். என்ன செய்யலாம்? பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துறதுல நமக்கு நாமே ஒரு சுய கட்டுப்பாடு ஏற்படுத்திக்கணும். முடிந்தவரை பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து கொள்ளணும். அரசாங்கம் தடையே விதிச்சிருக்கு. நமது அன்றாட வாழ்க்கையில ஒன்றோடு ஒன்றாகிவிட்ட தவிர்க்க முடியாத பிளாஸ்டிக் பொருட்களின் கழிவுகளை மறுசுழற்சி பயன்பாட்டுக்கு அனுப்பணும். ராதாகிருஷ்ணன் ஐயா, இதுல தனி நபர் விழிப்புணர்வு தான் முழு வெற்றி பெறும். வீட்டில் பயன்படுத்துகிற அல்லது பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய பிளாஸ்டிக் பையை ஒரு இடத்துல மாட்டி வச்சிடணும். வீட்டில் இருக்கும் குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரும் அவ்வப்போது பயன்படுத்திய பிளாஸ்டிக் பைகளை, கழிவுகளை அந்த பெரிய பையில போடணும். அதற்கு பழகிக்கணும். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற சாக்லேட் கவர், நாம் பயன்படுத்துகிற பால் கவர், எண்ணெய் கவர், பிளாஸ்டிக் பாட்டில்கள், கவர்கள் அதாவது கேரி பேக், இவை எல்லாவற்றையும் கொண்டு போய் அந்த பெரிய பையில போட்டு வச்சிடணும். அதே மாதிரி தின்பண்டங்கள், அசைவ உணவுகள் வாங்கி வரும் கவர்களை நல்லா சுத்தப்படுத்தி அந்த பெரிய பையில போட்டு வைக்கணும். இப்படி வீட்டிலேயே பிளாஸ்டிக் கழிவுகளை பிரித்து எடுத்துட்டா நாம் வாழும் பூமியை அசுத்தப்படுத்தும், சூழலை சீர்கேடடைய செய்யும் பிளாஸ்டிக்கை தனிமைப்படுத்திட்டோங்கிற மன நிறைவு உண்டாகும். இந்த கழிவுகளை உடனடியாக சுத்தப்படுத்தி பராமரிக்கிறது நல்லது. நாளாச்சுன்னா இவற்றை கையாளுவது ரொம்ப சிரமமாயிடும். இந்த மாதிரி சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக்கை மறுசுழற்சிக்கு கொடுத்துடலாம். தஞ்சாவூர் பக்கத்தில் வல்லம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து சாலை, ரோடே போடுறாங்களாம். இது மாதிரி அங்கங்க இருக்கும் ஆராய்ச்சி நிலையங்கள், கல்வி கூடங்கள் பிளாஸ்டிக் மறுசுழற்சி பற்றி ஆராய்ச்சி செய்யணும். எப்படி அவை நமக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கும், அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பத்தி ஆராயணும். ராதாகிருஷ்ணன் ஐயா, நீங்க ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர். உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுறதுனால நீங்க உங்க பள்ளி மாணாக்கரிடம் எடுத்து சொல்லுவீங்க. சின்ன பிள்ளைங்க பிஞ்சு மனசுல நல் விதைய விதைப்பீங்க. அது நல்ல மரமா வளர்ந்து இந்த நாட்டுக்கு, வீட்டுக்கு நற்பலனை கொடுக்கும் என்ற நம்பிக்கை. ஒரு சில இடங்கள்ல சமூக அக்கறை உள்ளோர் பிளாஸ்டிக் கழிவுகளை, கவர்களை வாரம் சேகரிக்கலாம். அவற்றை மறுசுழற்சி செய்வோரிடம் கொடுக்கறாங்க. இப்படி நற்சிந்தனை உடையவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் மழை பெய்யுது. நிறைய பேர் இருந்தா நிறைய மழை பெய்யும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.